இப்போ நான் எதிர்பார்க்கிற மாதிரியே என் மருமகிட்ட நான் எதிர்பார்க்க முடியுமா? இப்போ நானெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இன்னைக்கு மேடையில் அவங்க சொன்னாங்க ஆயிரக்கணக்கான இல்லை, அதெல்லாம் தாண்டி 3000 மேடைக்கு பக்கம் வந்துட்டேன். ஏன் இவ்வளவு தூரம் நான் பயணப்படுறேன்னா வாழ்க்கையில் நாங்கள்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இங்கே ஒன்றும் இல்லை, கல்யாணமாகி வந்த புதுசில் எங்கள் மாமியா, நாங்கள் கூட்டு குடும்பம், 3 பையங்க, நான் 3வது மருமக, கடைசி மருமக, படித்த மருமக, வேலைக்கு போகிற மருமக. என் மாமியா பார்த்துச்சு, எங்கள் வீட்டில் எல்லாமே இன்னைக்கும் ஆட்டுக்கல்லு தான், அம்மிக்கல்லு தான். எங்கள் மாமியா சொல்லிச்சு, நீ எப்படி நான் என் மருமகளுக்கு ஒரு துறை கொடுத்தனோ அது மாதிரி அது எனக்கு மாவாட்டுற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துச்சு. தினந்தோறும் மாவாட்டணும். எங்கள் ஃபேமிலி 16 பேர். ஒரு வள்ள அரிசி போட்டால் 2 நாள் 3 நாள். ஒரு வள்ளம்னாலும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு வள்ளம்னு எத்தனை படிங்க? சரியா சொல்லிட்டாங்க, நன்றிங்க. அவருக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருங்க. ஒரு வள்ளம்னா 4 படிங்க, பக்கான 2 படி. இன்னைக்கு அந்த சொல்லெல்லாம் வழக்கில் இல்லையல்லங்கண்ணா, எல்லாம் இழந்துட்டோம் இல்லைங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேராண்டிக்கு தெரியுங்களா? தெரியாது. அப்போ அந்த சொல்லெல்லாம், இந்த வழக்க விழுமியங்களையெல்லாம் நம்ம இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோங்க. ஒரு 4 படி அரிசி போட்டு ஆட்டணும். இதை ஆட்டிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகிறது எப்படி, மேடைக்கு வர்றது எப்படி யோசிச்ச ஒரு நாள் அப்படியே அரிசி எடுத்து போட்ட ஆட்டுக்கல்ல போட்ட என் மாமியால் திட்டிகிட்டே ஆட்டினேன். அது அப்படியே மெல்ல எட்டி பார்த்து என்ன அப்படின்ச்சு. நான் சொன்னேன், இங்கே பாருங்க, என்னதான் பார்த்து பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாலும் உங்கள் பையன் இதில் தாங்க வெற்றி. என் புருஷன்னா வில்லங்கம்பரு. உங்கள் பையன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எங்கள் அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு உச்சி குளிர்ந்து போச்சு. அப்படியா என் பையன் சொன்ன, தள்ளு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டிட்டு உட்காந்துட்டு இருக்குது. அம்மிக்கலுக்கு விடை கொடுக்கணும். தேங்காய் துண்டை எடுத்த அம்மியில் வச்சு அந்த அம்மாவை அடிக்கிற மாதிரியே நச்சு நச்சு நச்சுன்னு ஓங்கி ஓங்கி அடிச்ச. அது இப்போ கேட்டுச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டுது. இங்கே பாருங்க, என்னதான் நம்ம பார்த்து பார்த்து நான் சட்டினி அரைச்சாலும் உங்கள் பையன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எங்கள் அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்தா 2 இட்லி கூட திம்பனே, 2 இட்லி கூட திம்பனேன்னு சொல்கிறாருன்னு சொன்னேன். உடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன், தள்ளு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அம்மியும் அதுதான் அரைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. நான் பேக்கை தூக்கி போட்டுட்டு மேடைக்கு வர்றேன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு வயசு 96 வயசுங்க மாமியாளுக்கு. 96 வயசு மாமியாகிட்ட வேலை வாங்கிட்டு நீ எல்லாம் மேடையில் வந்து பெண் உரிமையை பேசுகிறையான்னு கேட்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. மருத்துவ செலவே எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாவை பொறுத்த வரைக்கும் நில்லில் நிற்குதுன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க.